தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நமது நிலையத்திற்கு வந்திருக்கிற சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 40 ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்தில் வசிக்கிற கந்தசாமி குமார். இவருக்கு பல்முக தன்மை உடையவர், சிறந்த கவிஞர், மேடை பேச்சாளர், தொழில் முனைவோர், ஈழத்தமிழர்களை தாண்டி பல்வேறு சமூக மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு பாராளுமன்ற வேட்பாளர். எஃப்டிபி என்கின்ற சுதந்திர ஜனநாயக கட்சியினுடைய பேன் மத்திய தொகுதியினுடைய கண்டோன்மெண்ட் நாடாளுமன்ற வேட்பாளர். நீங்கள் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு வருவதற்கு நீங்கள் இந்த கட்சி உங்களை ஒரு தமிழரை, ஈழத்தமிழரை 40 ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்தில் வாழுகிற உங்களை இந்த நாடாளுமன்ற வேட்பாளருக்கு இந்த கட்சி உங்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? வணக்கம். முதல்ல நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என் பேர் கந்தசாமி விநாயகமூர்த்தி. நான் ஈழத்தில் வவுனியாவை பூர்வீகமாக கொண்டு கடந்த 40 வருஷத்துக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகிறேன். இது இந்த கேள்வியின்படி இது பேர்ன் கண்டோன் பாராளுமன்றம், நாடாளுமன்றம் இல்லை, கண்டோன் பாராளுமன்ற மத்திய தொகுதி வேட்பாளராக எஃப்டிபி கட்சி என்ன தேர்வு செய்திருக்கிறார்கள். முதல்ல ஆரம்பத்தில் நான் என்னை பற்றி சொல்லணும். என்னென்று சொன்னால், பொதுவாக எங்களை பற்றி நாங்களே சொல்கிறது சரியில்லை. தேர்தல் என்று வரைக்கும் அதை பற்றி சொல்கிறது தவறும் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆரம்பத்தில் இந்த நாட்டுக்கு வந்த நேரம் முதலாவது தலைமுறை சேர்ந்தார்கள் நாங்கள். எங்களுக்கும் மற்ற சுவிஸ் மக்களுக்கும் சில முரண்பாடுகள் இருந்தது, இனத்துவசங்கள்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் காலையில் வேலைக்கு சேர்ந்து ஒரு இடத்துல. எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க? நான் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனியில். ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். அங்கே செய்யறக்க மத்தியானம் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, பணி பகிஷ்கரிப்பு செய்தாங்க. காலையில் வேலைக்கு செய்கிறீங்க, மத்தியானம் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. இதோட வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு கருப்பரோடு வேலை செய்ய வெள்ளைக்காரன் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்து எங்களோட முதலாளி வந்து இல்லை, வேறு ஒரு ரெண்டு கிழமை விட்டு பார்ப்போம்னு சொல்லி அதே மாதிரி அந்த தொகுதி அதில் நான் வேலை செய்து ஒரு 5-6-7 வருஷத்துக்கு பிறகு நானே அங்கே ஒரு பெரிய பொறுப்பாளராக வந்து அந்த பணி பகிர்வு செய்தார்கள். கூடுதலானாக்கள் என்னோட வேலை செய்தார்கள். இப்படி என்னுடைய சுய முயற்சியால் வந்து நான் ஒரு அந்த கம்பெனியுடைய பெயர் சொல்லலாமா ஐயா? இல்லை, ஆட்டோமொபைல் கராச்சியில் தொடங்கி சுயமாக இப்போ பொதுவாக ஈழத்தமிழர்கள் வந்து யாரும் தவறாடக்கூடாது, எங்களுடைய மக்கள் சார்பான தொழில் தான் தொடங்கினாங்க. இப்போ உடுப்பு விற்கிறதோ அல்லது மரக்கறி விற்கிறதோ அது மாதிரியான காய்கறி ஆடை அதில் இருந்து நான் மாறுபட்டு டயர் ஏஜென்ட் எடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் கராச்சி சம்பந்தமாக தொழில் செய்து நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தது. அந்த தொழில் வந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இப்பொழுது நான் ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படுற அது ரியல் எஸ்டேட், காப்புறுதி, மற்றது இன்சூரன்ஸ், அடுத்தது பேங்க் ஏஜென்ட், அப்படி பலதரப்பட்ட தொழில்களை நான் வைத்திருக்கிறேன், அது நடத்தி வருகிறேன். இந்த எஃப்டிபி கட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இது வந்து முதலாளித்துவம் கூடுதலாக இல்லை, இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை, ஒரு நடுநிலைமையான கட்சி. கூடுதலான தொழில் முனைவோர் தான் அவங்க கூடுதலாக பார்ப்பாங்க, எடுப்பாங்க. மற்ற கட்சி இப்போ சோசலிச கட்சி என்றவங்க ஒன்று இருக்குது. அந்த கட்சியை சேர்ந்தாக்களோ அல்லது அந்த கட்சியை நான் பிழையாக சொல்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. அந்த கட்சியில் இருப்பவர்கள் வந்து அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. எல்லோரும் ஒரே வீட்டில் குடியிருந்து ஒன்றும் செய்ய முடியாது என்ற நோக்கம் எனக்கு இருக்குது. அதனால் 2018ஆம் ஆண்டு இந்த எஃப்டிபி கட்சியை சேர்ந்தாக்கள் என்ன வந்து கேட்டாங்க. நான் தொழிலில் நல்ல அந்த அதி உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலப்பகுதி பிரபலமான நபர் இப்போ அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சியை வெற்றி பெறும், ஒரு அந்த கட்சி உங்களால ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அந்த தொகுதியில். எப்பவுமே கட்சி எப்பவுமே பிரபலமான வலை போட்டு இழுத்துருவாங்க. அப்படியே நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இன்ட்ரெஸ்ட் படையில, பெரிய அளவில் ஆர்வம் காட்டையில் அரசியல் எங்களுக்கு பெருசாக
வேணாமன்ட்டு. 2023 கேட்டாங்க. இப்போ கடைசியாக நான் இந்த மே மாதம் இல்லை நீங்கள் வரணும் என்று சொல்லி 2-3 முறை வற்புறுத்தினபடியாக அதை குரோஸ் ராட்னு சொல்லுவாங்க ஜெர்மனில், அதாவது கண்டோன் பார்லிமெண்ட் வேட்பாளராக என்ன. இந்த கட்சி சுவிஸில் மட்டும்தான் இருக்கா, ஐரோப்பா முழுக்க இருக்கா? ஐரோப்பாவில் வேறு இடத்துல இருக்குது. ஆனால் இந்த கட்சி சுவிஸை பொறுத்தவரை சுவிஸில் மட்டும் தான். எப்பயுமே ஜெர்மன்லையும் இருக்குது, சுதந்திர ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனில் இருக்குது. ஆனால் அதுக்கு வேறு இது வேறு, இது வந்து வேறு கான்செப்டோடு இருக்கிறாங்க. அந்த கட்சியில் என்ன வேட்பாளராக போட்டுருக்காங்க. நானும் சரி ஓகே செய்வோம். எப்பொழுதுமே நாங்கள் அதாவது தமிழர்கள் அகதியாக வந்து அகதியாகவே சாகணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த தொழிலில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். எங்களுக்கு அந்த அகதியாக வந்த நேரம் சில இடதுசாரி கட்சிகளை உதவி செய்து அதில் எந்த தவறும் இல்லை, அந்த கட்சிக்கு நன்றியோட நான் இருக்கணும். ஆனால் இப்பொழுது எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அடுத்த தலைமுறை பெரிய உச்சம் தொட்டுட்டாங்க. அங்கே அதாவது தொழிலையும் படிப்பு பதவி பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா மிகப்பெரிய சந்தோஷமா பெரிய நிலையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு வழிகாட்ட வேணும். ஆனா அரசியல் அதிகாரத்துக்கு போல அது ஒரு குறை இருக்கு. அரசியல்ல வந்து இப்ப எங்க வெவ்வேறு துறைகள்ல எங்க ஈழத்தமிழர்கள் பிரகாசிச்சாலும் கூட அரசியல் என்றது வந்து இருக்கிறாங்க கொஞ்சம் குறைவு. அப்ப இப்ப எனக்கு 63 வயது ஆகிட்டது. இதுக்கு பிறகு நான் பெருசாக என்றும் செய்யணும் இல்லை. ஆனால் எனக்கு என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் எங்களுடைய சிறார்களை அடுத்த தலைமுறை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். அவர்களை அடிப்படை தேவை அரசியலில் வழிகாட்டணும். நாங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்தாலும் கூட அரசியலை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாண்டில் பெரிய அளவில் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவள் வர வேணும். எங்களுக்கு ஒரு எங்களுடைய வரலாறு அங்கே பதிக்கணும். எனக்குள்ள எனக்கு ஒரு சில தாரக மந்திரம் வச்சிருக்கிறேன். மனிதன் தான் வரலாற்றை உருவாக்குகிறான், வரலாறு ஒரு நாளும் மனிதனை உருவாக்குவதில்லை. நாங்கள் எங்களுக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்க வேணும் சுவிட்சர்லாந்தில், அது ஈழத்தமிழர்களுக்கு மத்தியில். இதுதான் என்னுடைய இதுக்காக தான் இந்த கட்சிக்கு நான் வந்தது. அது அந்த நோக்கம் அதுதான். ஆனால் அந்த கட்சி விடாமல் உங்களை பலமுறை உங்களை சந்தித்தனுடைய நோக்கம் அந்த கட்சி உங்களால் பெருமை பெறும், நீங்கள் அந்த கட்சியால் பெருமை பெறுவீர்கள். இப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், நான் வச்சிருந்த தொழில் வந்து ஆட்டோமொபைல் துறை. அதில் எனக்கு சுவிஸ் மக்கள், பல்லின மக்களுடைய தொடர்பு என்னிட இருந்தது. எங்களுடைய ஈழத்தமிழர்கள், குறிப்பாக ஈழத்தமிழர்கள், மற்றது அந்த 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 தொகுதியில் உள்ள மற்ற சமூகங்களும் சுவிஸ் மக்களும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலை எடுத்தால் நல்ல மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. சரி. இப்போ ஐயா, நீங்கள் இந்த அரசியலுக்கு வந்த நோக்கமே அடுத்த தலைமுறையை அரசியலுக்கு கொண்டு வரணும், அதுதான் உங்கள் நோக்கம். அது சாத்தியமாங்க? சாத்தியம். இல்லை, அடுத்த கட்ட இளைஞர்கள் வசதி வாய்ப்பா தன்னுடைய அடையாளத்தை மறந்துவிடக்கூடாதுன்னு அந்த அடுத்த தலைமுறை இருக்கிறாங்க. ஏதோ 1-2 எங்கேயாவது ஒரு பிசை இருக்கும். மற்றபடி தமிழர்கள் வந்து அவங்க கலை கலாச்சாரத்தோட தான் கூடுதலான ஆட்கள். இப்போ கோயில், எங்களுடைய சமயம், கலாச்சார பண்பாட்டு விடுமியங்களை மீறி ஈழத்தமிழர்கள் எங்கேயும் பெரிய அளவில் 1-2 வித்தியாசங்கள் இருக்கலாம் ஐயா. பெரிய அளவில் ஈழத்தமிழர்கள் அப்படி வாழ்கிறதா இல்லை. அவங்க நல்லா எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து கூடுதலாக அந்த கலாச்சார விளிமியங்களோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள வாழுகிற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு முகவரியை தந்தது ஈழத்தமிழர்கள் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் இப்படி இந்த நான் முதல் சொன்னது போல் பெரிய அளவில் அரசியல், சட்டம் படித்திருக்கிறார்கள், பொறியியலாளர், வைத்தியர்களாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அடுத்த தலைமுறை அரசியலுக்கும் வர வேணும். அப்படி வருகிற பொழுது எங்களுடைய ஒரு இனம் முழுமையான இனமாக அந்த நாட்டில் இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், அகதியாக வந்தவர்கள் அகதியாகவே சாகக்கூடாது. அதாவது பூர்வீகத்தை பற்றி கூடுதலாக கதைப்பவர்கள்லாம் புறம்போக்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய தாழ்மையான கருத்து அது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 3/4 பேருக்கு பூர்வீகம் அமெரிக்கா இல்லை, அது ஒரு குடியேற நாடு. இன்றைக்கு எலான் மஸ்கை பற்றி கதைக்கிறாங்க, அவருடைய பூர்வீகம் அமெரிக்கா இல்லை. நாங்கள் அதை பற்றி உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு சில சொல்லலாம். நாங்கள் உதாரணமாக மாற வேணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லுவாங்க. எங்கட தோட்டத்து மல்லிகையை மணந்து பாருங்களேன், அதுவும் மனம் வரும். நாங்கள் எங்கட தோட்டத்து மல்லிகையை விட்டுருவோம். உதாரணத்துக்கு கூட யாரையும் சொல்லலாம், முக்கியமானாக்களை நாங்கள் உதாரணமாக மாற வேணும். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம்.
இப்போ ஐயா, இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் ஈழத்தமிழர்கள் உடைய அடுத்த தலைமுறை மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டுனா, இவர்கள் தாய்மொழியை மறந்து விட்டார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் உலகம் புலம்பெயர்ந்து போய் அத்தனை நாடுகளிலும் பட்டதாரிகளாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, விஞ்ஞானிகளாக வளர்ந்த பிறகு தங்கள் வீட்டில் நீங்கள் தங்களுடைய தாய்மொழியை பேசுவதில்லை. இன்றைக்கும் பாருங்கள், உருது மொழி, நீங்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த உருது மொழி, உருது முஸ்லீம்கள் இன்னும் அந்த உருதை இன்னும் தமிழ்நாட்டில் பேசுவதை பார்க்கலாம். நீங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து குடிபெயர்ந்து வந்த ரெட்டிகள், தெலுங்கு நாயுடுகள், உதாரணத்துக்கு விஜயகாந்த் வைகோ வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த தாய்மொழி, அவர்களுக்கு தாய் கற்றுக் கொடுத்த மொழியை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார்கள். தெலுங்கு பேசப்படுது தமிழ்நாட்டில், கன்னடம் பேசப்படுகிறது, உருது பேசப்படுகிறது. ஆனால் புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அடுத்த தலைமுறைக்கு தாய்மொழியை, இலக்கியங்களை, இலக்கணங்களை, இப்போ ஒரு 50,000 ஆண்டு கால இலக்கியம், 25,000 ஆண்டு கால இலக்கியம், திருக்குறள், சிவக சிந்தாமணி, 10 பாட்டு, 17, இதுதான் நம்மளுடைய விழுமியங்கள், நம்முடைய அடையாளம். தாத்தா பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் பப்பாட்டம் பேசிய மொழியை இழப்பது எப்படி சரியாகும்? ஐயா மன்னிக்கவும், இந்த குற்றச்சாட்டை 100% என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈழத்தமிழர்கள் கூடுதலான தமிழர்கள் வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க. அங்கே நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்விச்சாலைகள் இருக்குது. இப்பொழுது கூட திருக்குறளை இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் திருக்குறள் படித்ததை விட எங்களுடைய பிள்ளைகள் திருக்குறளை கூடுதலாக படிக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எங்கேயோ ஒரு சில நாடுகளில் அந்த இதுகள் எங்கேயாவது 1-2 வீடுகள் அப்படி இருக்கலாம். கூடுதலான தமிழர்கள் வீட்டில் தமிழ் பேசுகிறதும், தமிழ் நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இது எல்லாமே, கோயில்கள் எல்லாமே பெரிய அளவில் ஈழத்தமிழர்கள் ஒரு, அதான் நான் முதல் சொன்னது போல, உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் முகவரியை தந்தது ஈழத்தமிழர். மறுக்க முடியாது, யாராலும் எந்த காலத்திலும் மறுக்க முடியாது. இப்ப ஐரோப்பா நாடுகள், பல நாடுகளை இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் போறாங்கன்னா ஈழத்தமிழர்கள் தான் வழிகாட்டி. அதாவது நான் முதலே சொன்னேன் தானே, வரலாறு நாங்கள் தான் உருவாக்குவோம். எங்களுடைய ஆதி தமிழன் வில்லெடுத்து, வேலெடுத்து, வாளெடுத்து, போர் புரிந்து வீர வரலாற்றை உருவாக்கினார்கள். அதே மாதிரி தமிழ் கவிஞர்கள் சங்கம் அமைத்து தமிழை உருவாக்கினார்கள். அந்த வரலாறு தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த வரலாறு ஒரு நாளும் அழியாது. தமிழ் மொழி எப்படி தொன்று தொட்டு வழங்குகிற ஒரு மூத்த மொழியாக இருக்கோ, தமிழர்கள் வாழுகிற பகுதிகளெல்லாம் அந்த தமிழ் பேசப்படுது. எங்கேயாவது ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நல்ல முறையில் தான் தமிழ் பேசுகிறாங்க. அடுத்த தலைமுறை தாய்மொழியை மறக்கலின்னு சொல்கிறீங்க, மறந்து விடவில்லைங்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில் மறந்து விடவில்லை. இப்போ கடைசி ஐயா, இப்போ அரசியல் ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கி ஒரு அடிப்படையான தேவையாக இருக்குது. ஐரோப்பா நாடுகள் முழுக்க, இப்போ நீங்கள் சொல்லி பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர் இருக்கீங்க. ஆனால் ஈழத்தமிழருடைய அரசியல் இந்த ஐரோப்பா நாடுகளில் அவர்களுக்கான, இப்போது யூதர்கள் பல 100 ஆண்டுகளாக உலகம் முழுக்க அகதியாக தெரிஞ்சான். 2ஆம் உலக யுத்தம் நடக்கிற பொழுது பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்தது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாச்சு. அப்போ அதுக்கு இந்த கோல்டா மேயரை போன்றவர்களெல்லாம் தங்களுடைய, அதாவது உயிரை, ரத்தத்தை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை ஒன்று திரட்டி தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் உலகம் முழுக்க அகதி யூதன். இப்போ ஹிட்லர்கிட்ட என்ன பாடுபட்டான்னு தெரியும். அதே பாட ஈழத்தமிழன் ராஜபக்சேட்ட பட்டிருக்கான், ஜெயவர்தன்கிட்ட பட்டிருக்கான். இப்போ இவர்களுக்கான ஒரு அரசியல், ஒரு அதிகார மையம், மையப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகார மையம் ஐரோப்பாவில் உருவாக்குவதற்கு அதான் முயற்சி நடக்குதா? ஐரோப்பாவில் மட்டுமில்லை, அது பொதுவாகவே உலகம் பூராவே அப்படி ஒரு முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டான் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இழப்பு. எங்களுடைய ஈழத்தமிழ் வேற இந்த போர் இல்லாமல் உலகளாவியில் அறிஞ்ச விஷயங்கள், அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்து வார அளவில் சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இந்த அரசியல் பிரயோகம். இப்போ இந்த அரசியலுக்கு வர்றதும் அதுன்ற ஒரு
ஆரம்ப படி என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் மறைமுகமாக நான் சொன்னது எங்களுடைய வருங்கால சந்ததி அரசியலுக்கு வர வேணும், அவர்களும் இதில் கலந்து கொள்ளணும்னு சொன்னால், பொதுவாக நான் ஒரு விஷயம் சொன்னால் தவறாடக்கூடாது. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை ஈழத்தமிழர்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும். உலக வரலாறு வந்து திருமாவளவனோ சீமானோ வைகோவோ இதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கை. இப்ப சீமான் என்ற மனுஷன் வந்து நல்ல தமிழ் பேசுற நல்லவர், அவருக்கு நான் எதிரான கருத்து சொல்லல. அவர் முதலமைச்சர் வந்தாலும் கூடிய அவர் நினைச்சதே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது, இது என்னுடைய கருத்து. அவர் என்ன நினைக்கிறாரோ அது மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் தெளிவற்ற நிலையில சிலர் இருக்கிறார்கள். ஈழத்தமிழ் பிரச்சனையை ஈழத்தமிழர்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அதுக்கான ஒரு இப்போ 15 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 2009-10 ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உலகளாவிய ஒரு தேக்கம் இருக்கு. பெரிய ஒரு தேக்கம். அது வந்து எங்களுடைய சந்ததி எங்களுடைய காலப்பகுதியில் நடக்காட்டாலும் கூட எங்களுடைய எதிர்கால சந்ததி, அப்ப அடுத்த தலைமுறைக்கு அரசியல் நகர்வு தேவைப்படும். அதுதான் ஒரு முக்கிய காரணம். அது வந்து நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்தி, இப்போ நாங்கள் இருக்கிற நாட்டில் அந்த கட்சியில் இருந்து கொண்டு பெரிய அளவில் நாங்கள் இன்னொரு நாட்டை பற்றி கதைக்க முடியாது. ஆனால் உள்ளுக்கு நாங்கள் இந்த பூர்வீக மண்ணை நேசிக்கிற நாங்கள். மற்றது எங்களுடைய வருங்கால சந்ததி ஜெனோசைட் நடந்திருக்கு, இனப்படுகொலை நடந்திருக்கு. நீங்க அதற்கான சர்வதேச அழுத்தத்தை கூட 15 ஆண்டு காலமாக இப்போ உங்களை போல பெரும் பெரும் தொழிலதிபர்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவர்கள் ஒரு அணி அமைக்கலையே. ஒரு தமிழர்களை நீங்கள் ஒரு ஒற்றுமைகளை கொண்டு வராமல் ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு தேக்கமாக இருப்பது ஈழத்தமிழர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அவநம்பிக்கை ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்கிறீர்கள். அதில் நீங்கள் சொல்கிறதில்ல, அந்த கருத்துக்கு நான் முரணான கருத்து சொல்ல விரும்ப இல்லை. அப்படியான ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்துக்கு நீ எதிர்காலத்தில் இது சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கப்படும். அதுதான் நான் சொல்லக்கூடியா இருக்கும். ஐயா, இப்போது நீங்கள் சுவிஸ் நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி, அதாவது கண்டோன் நாடாளுமன்ற தொகுதி, பார்லிமெண்ட் தொகுதியில் நிற்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து கந்தசாமி குமார் தமிழர்னு தெரியுது. தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், மலையக தமிழர்கள் உங்களை நம்மாளுன்னு நம்ம ரத்தனும் வாக்களிப்பாங்க. ஆனால் பல்வேறுபட்ட சமூகம் வாழுகிற நாடு அந்த சுவிட்சர்லாந்து. ஜெர்மனுக்காரர் இருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர் இருப்பான், பிரிட்டிஷ்காரன், இப்படி அரபு இருப்பாங்க. இப்படி பல்வேறு சமூகங்களுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கா? உங்களை மற்ற சமூகங்கள், பல்வேறு சமூகங்கள், அதாவது மல்டி கல்ச்சரல், அந்த சமூகம் உங்களை அங்கீகரிக்கும்னா ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. வெற்றி பெறுவது வெற்றி பெறாதது என்றது எனக்குள்ள ஒரு இது வச்சிருக்கிறது. நான் என்னென்னு சொன்னால், நான் தோல்வி என்று எதையுமே எடுத்துக்கொள்றேன். தோல்விதான் வெற்றியின் முதல் படி. வெற்றி என்றது நாங்கள் ஒரு இலக்கை அடைகிறது. அந்த இலக்கு வந்து அடையாவிட்டால் நான் யோசிக்கிறது, அந்த இலக்கு அடைகிறதுக்கான நான் நல்ல முறையில் என்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. தோல்வின்றதெல்லாம் இல்லை. நான் ஒரு இலக்கை அடையணும், அடைஞ்சா எல்லாரும் வெற்றி என்றுவாங்க. அந்த இலக்கை அடைய நான் தவறிவிட்டேன் என்றால் அந்த இலக்கை அடைகிறதுக்கான தயார்படுத்தல் என்னட்ட இல்லை. நான் திரும்ப ஒருக்கா ஆயத்தப்படுத்த இதுதான் என்னுடைய தோல்வி என்று நான் வாழ்க்கையில் எதையுமே யோசிக்கல. இப்போ நீ இந்த கேட்ட கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்களிப்பார்கள், அதில் மாற்றுக்கிறது. இந்திய தமிழர் வாக்களிப்பாங்க, மலையக தமிழர் வாக்களிப்பாங்க. இல்லை, மலையக தமிழர் சொல்லி அங்கே சிட்டிசன், அதாவது அங்கத்தைய பிரஜை உள்ளவர்கள் தான் வாக்களிப்பாங்க. அவர்கள் வாக்களிப்பார்கள். சுவிஸை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் அந்த ஒரு துவச சம்பந்தமான விஷயம் சொன்னாலும் அது எல்லா நாட்டிலையுமே இருக்கு. இலங்கையிலேயே 200 வருஷமா இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் இப்பவும் மலையக தமிழர்கள் அது எல்லா நாட்டுக்கும். அதாவது சுவிஸை பொறுத்தவரையில எனக்கு 2வது தாய்நாடு என்று சொல்றதுல எனக்கு பெருமை. என்னுடைய தாய்நாடு ஈழம்தான். 2வது தாய்நாடு என்று அடையாளப்படுத்திய நாடு. எங்களுக்கு வந்து எங்களை அரவணைச்சி எங்களை அடையாளப்படுத்தின நாடு. அந்த நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் எதை சரியா செய்யலோ உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஆட்டோமொபைல் கராச்சி வச்சிருக்கேன்ல, நிறைய சுவிஸாக்கள் என்னுடைய கராச்சிக்கு வருவாங்க. வந்து அப்போ ஒரு பெரிய டாக்டர் சொல்வார், நான் உன்னிட்ட வாரம் தெரியுமா, இப்படியே போகிறோம் 5 மணிக்கும் நீ வேலை செய்வ, 10 மணிக்கும் வேலை செய்வ, நீ உழைக்கோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வெள்ளைக்காரோ. அப்போ அவர் வந்து சொல்லுவார், அப்படி கன பேர் ரொம்ப பேர். அப்போ அவங்க சொல்லுவாங்க சொன்னால்,
நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் மாதிரி உங்களுக்கு தான் நான் வந்து என்னது ஒத்துழைப்பு தரேன். அது வந்து சுவிஸை பொறுத்தவரையில் அந்த இது யார் இங்கே அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன வேலையில் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டு நல்லா உதவி செய்யும். அந்த வகையில் அந்த நாடை நாங்கள் மிக மதிக்கிறோம். ஏன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் வங்கி, உலக வங்கி பூரா அங்கே தான் இருக்கு. எல்லா பணமும் அங்கே தான் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ராணுவம் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. ராணுவம் இருக்கு, இருந்தாலும் சண்டையில் அதாவது கடந்த 400 வருஷ காலமாக எந்த விதமான எனக்கு சுவிட்சர்லாந்து எப்பவும் பிடிக்கும். ஏன்னா உலகம் முழுக்க காப்பாற்றக்கூடிய அந்த ரெட் கிராஸ், அப்போ சுவிட்சர்லாந்து எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவோம் ஐயா, எங்களுக்கு சண்டையே வம்பே வேண்டாம், எல்லா வங்கியும் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நாடு. மற்றது டிரெக்ட் டெமோக்ராட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது வந்து நேரடி ஜனநாயகம் வந்து அந்த நாட்டில் தான் இருக்கு. நீங்க ஒரு என்ன விஷயம் செய்யறாலும் அதாவது சுவிட்சை பொறுத்தவரையில அந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம், நான் நேசிக்கிறேன், ரெண்டாவது தாய் நாடாக நேசிக்கிறேன். அந்த மக்கள் வந்து நீங்கள் சரியாக நடந்து கொண்டா அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அப்போ அதுக்கு இணைத்துவசங்கள் எல்லாருமே இருக்கு, ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள். அதில் என்ன நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்னு தான் இருக்கணும். அந்த முதல்ல இந்த தொழிலை பற்றி காய்ச்சினல்லோ, தொழிலில் நான் சிறந்து விளங்கல அந்த நாட்டு பூர்வீக மக்களை விட சில இடங்களில் நான் ஒருபடி கூட இருந்தேன். அந்த நாட்டு சுவிஸை பூர்வீகமாக கொண்டவர்களை விட அப்போ அவங்களை என்ன ஏற்றுக்கொள்ளத்தான் எல்லாம் உங்களில் தான் தங்கி இருக்கு. நீங்கள் எப்படி இது நடந்து கொள்றீங்க, எப்படி உங்களோட உழைப்பு, உங்களுடைய அணுகுமுறை எப்படி என்று சொன்னால் அங்கே துவசத்துக்கு இடமில்லை. நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருந்தால் மக்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்போ அதான் இப்போ அதான் நான் அந்த பூர்வீகத்தை பற்றி அடிக்கடி கதைக்கிறேன், எனக்கு பெருசாக பிடிக்கலன்னு சொன்னாலும் என்ன காரணம், நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அவங்க ஒழுங்காக இருப்பான். இல்லைன்னா நான் அந்த நீண்ட காலம் என்னுடைய தொழிலை கொண்டு போயிருக்க முடியாது. இப்போ கூட எனக்கு பல என்னுடைய 2-3 தொழில் செய்கிறேன்னா அதுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. அதால் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஈழத்தமிழர்கள் கட்டாயம் அவர்கள் வந்து நிச்சயமாக வாக்களிப்பார்கள். மற்ற பல்லின மக்களும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவர்கள், மற்ற சுவிஸ் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த 40 ஆண்டு கால உழைப்பு, 41 ஆண்டு காலமா 41 ஆண்டு கால உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரும் என்பதுதான் நீங்க சொல்லுகிற. இந்த தடவை நான் தோல்வி அடைந்தால் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன், என்னை தயார்படுத்துவதில் நான் எங்கேயோ பிழை விட்டுருக்கேன் அப்படி சொல்றீங்க. அது ஒரு நல்ல அணுகுமுறை, நல்ல பார்வை. அதுதான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வகுப்பில் 40 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆள் 2 பேர் தான், ஒரு 4 பேர் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. மற்றவங்கெல்லாம் முட்டாள்கள் இல்லை, அவர்களுடைய தயார்படுத்தல் பத்தாது, அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இதைத்தான் நான் நடுகவே கையாளுறது. ஏற்ப நாங்களும் 22 வயதில் வெளிநாட்டுக்கு வந்து எங்களுக்கும் பெருசாக தெரியாது, பாஷையும் தெரியாது, ஒரு பாஷை தெரியாத ஒரு நாட்டில் நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் நிற்கிறோம். நான் மட்டுமில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க அதில். அதனால் முதலாவது தலைமுறையை பொறுத்தவரையில் எல்லாருமே அதில் போட்டி போல போகணும். என்னென்னு சொன்னால் பெரிய அளவில் எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாத சந்தர்ப்பத்திலையும் கூட ஒரு சிலர் முதலாவது தலைமுறையை சேர்ந்தவர்கள் வந்து நல்ல நிலையில் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இது எங்களுடைய அடுத்த சந்ததியும் நல்ல முறையில் வந்து தமிழர்களுக்கு, உலகெல்லாம் வாழ்ற தமிழர்களுக்கு சுவிஸ் தமிழர்கள் ஒரு உதாரணமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அரசியலில் நான் முதல் சொன்னது போல் அரசியலில் வந்து இன்னும் ஒரு இளைஞர் யுவதிகள் வரவேணும். இங்கே அங்கே படித்த சட்டம் படித்த, அரசியல் படித்த, பொருளாதாரம் படித்தவர்கள் வரவேணும். பெரிய தொழில் முனைவராக வரவேணும். உதாரணத்துக்கு இளைஞர்கள் வந்து அங்கே ஒளியை விட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் வந்து அரசியலுக்கும் வரவேணும், தொழில் முனைவோராக வரவேணும். தொழில் முனைவோராக வரவேணும்ன்றதுக்கும் ஒரு காரணம் இந்த கட்சியில் நான் சேர்ந்தது. நான் முதலே சொன்னது போல் சொல்லணும் தெரியல, பொருளாதாரத்தில் மேம்படாத ஒரு இனம் சமூகம் வந்து, நான் அடிக்கடி சொல்கிற வசனம், பொருளாதாரத்தில் மேம்படாத ஒரு இனம் சமூகம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உலகத்தில். அவர்கள் வந்து அரசியலையும் பெறணும், பொருளாதாரத்திலையும் பெறணும், சமூக அந்தஸ்திலையும் பெரிய அளவில் வரணும்ன்றது என்னுடைய நீண்ட நாளாவா. இல்லை, இப்போ உங்களிடம் நான் ஒரு சந்தித்ததில் எனக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை எனக்கு நீங்கள் மக்களுக்கு கடத்தியிருக்கீங்க. நான் இந்த அரசியலுக்கு ஏன் வந்தேன்னா 60-61 வயசு ஆன பிறகு சாதிக்க வேண்டும் என்பதை விட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும், அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நான் அரசியலுக்கு வந்தது என்று சொல்லுகிற பொழுது உண்மையாகவே நீங்கள் 41 ஆண்டு காலம் அந்த சுவிட்சர்லாந்து மண்ணில் போராடியதற்கு கண்டிப்பாக
பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வணக்கம்.